24 மணி நேரமும் விடியும் பகல அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டே இருக்கானா? நீ என்னடா பண்ற? அகத்துல அழுதுகிட்டு தாத்தா வேற வயசானவர் அழுதா என்னடா சொல்லுவா? என்ன நடக்குது? ஆவலத்தை அப்படி நீ ஆக்கிடுறா. அவளை போய் குடிச்சு இழுத்துட்டு வராங்க. போட்டு வாரு. அகத்தை எந்த நேரம் பாரு பொம்மை நாட்டி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அழுதுண்டே இருக்கிறான். ஏன்னா அகத்துல அடுப்புல பால் வச்சுட்டு வந்த நான் மறந்துட்டேன். மேலவனாந்தரி சென்ற பாலக லோகிதாசன் இருக்கான். அரவந்திட்டு இறந்து விட்டான். அப்பா அரவந்திட்டு இறந்து விட்டான். உத்தரவு வாங்கி தாருமப்பா, உத்தரவு வாங்கி தாருமப்பா. தாத்தா பாம்பு பாம்பு பாம்பு. எங்கடா பாம்பு? உத்தரம் தாரும் ஐயா, நல்லடக்கம் செய்ய வேண்டும். நோக்கு குழந்தை போயிட்டான், எங்களுக்கு பணம் போயிடுத்து, அதுக்கு இருக்கு சரியா போச்சு. அகத்தில் உள்ள வேலையை யாரு பாப்பேன்? யாரு பாப்பேன்? அபி போய் செருப்புங்களை எடுத்துட்டு வா. தண்ணீர் கூட்டம் எடுத்து கூட்டம் எடுத்து நான் பெற்ற மகள் லோகிதாசன் இறந்து விட்டான். அம்மா நான் எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். உத்தரவு தாருங்கள். ஏண்டி அழுதுண்டே இருக்கிற? பையன் தானே போனா போயிட்டு போற. எதுக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்களா? பெற்றவர்களுக்கு தான் பிள்ளையுடைய அருமை தெரியும், மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? போய் உற்பத்தி ஆகிற இடத்துல வழக்கு வழக்கு அடிச்சுட்டு இருக்கா. அவ என்ன வார்த்தை சொல்றா பாருங்க. என்ன சொல்லிட்டா? இது தேவையா? உங்கனால தானே இது பூரா. என்னடி சொன்னா? அவ பிள்ளை பக்க முடியலன்னு சொல்றானா? எனக்கு இப்ப பிள்ளை வேணும். அகத்துக்காரி இங்க வா, இங்க வாடி. அவ
அவசரப்பட்டா புள்ள வராது. 10 மாசம் எண்ணி விரல விட்டுண்டே இரு. நீங்க என்னைக்குனா விரல விட்டுண்டே இருக்கிறது இல்ல, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல தம்பி, 10 மாதம், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மட்டும் எண்ணி 10 மாதம் ஆன உடனே எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் என்னை போலவே இருப்பான். ஒன்னே மாதிரி இருந்தா அந்த பிள்ளையே எனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் இருக்கு. அவன் என்ன மாதிரி இருந்தா அவன் தம்பி அவன் மாதிரி தானே இருக்கான். அவ புள்ள பக்கல இப்படி புள்ள பத்து செத்துட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டு போடி போடான்னு அப்படி எல்லாம் இல்லை இந்த பணத்தை இதுல போடு. நான் எங்கு செல்வேன் தாயே? நான் படத்துக்கு எங்கு செல்வேன்? டேய் பசுங்க தானே எடுத்துட்டு வாடா. சந்த புனக சவாது அணிந்த கையாலே அந்த புனக சவாது அணிந்தது கையாலே இப்ப தானங்கரத்து தரையில் மெல்லகவும் ஆகினே 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 குங்கும பண்ணி குளிர அணிந்தது கையாலே குங்கும பண்ணி குளிர அணிந்தது கையாலே இப்ப மத்திய சமத்தில் மாறி தெரிக்கவும் ஆகினே ஆகினே ஆகினே. ஐயா ஐயா வெட்டியா இங்க வா. மாற புடி. மாறு பிடிக்கவா? எருமை மாடு அம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்களம்மா. ஓடோடி தகன செய்து விட்டு வருகிறேன் தாயே. நீயும் ஒரு வார்த்தை சொல்றி என்னால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு. ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க வேலை முடிஞ்சிச்சு. நெல்லை பூரி பண்ணிட்டு என் கணவர் தாங்கள் கணிவதைப் போல என்னாலே கணிய முடியவில்லை அம்மா. நான் என்ன செய்வேன் தாயே? விலையோ விலை என்று எனது மண்டபர் விலை கூறி வரும் பொழுது எங்களை விலைக்கு வாங்கி உணவு தவிர்த்த தாய் அல்லவா? ஏண்டி அழுது அழுது தொடடி கண்ணை தொடடி. இப்படி என் பிள்ளை எங்கே இறந்து கிடக்கின்றான். அவன் கிடக்கட்டு முடியும் கண்ணை தொட தொழிக்க முடியவில்லை அம்மா. சரி தாத்தாவை பார்த்து சரி. என்னால் முடியவில்லை அம்மா. நான் சிரிக்கிறேன்லடி சரி. அப்ப எங்களை பார்த்தா உனக்கு அழுகையா வருதா? அம்மா அப்படி இல்லை அம்மா. மாற வாங்க அம்மா இது என்னடா செய்வது தம்பி? நீ பொம்மநாட்டி தானே நீ? அப்பா இதை என்ன செய்ய வேண்டும் அப்பா? என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லப்பா. இத வச்சு தாத்தா தலையில 10 அடி, மாமி தலையில 10 அடி. அப்பா என்னவென்று கேட்கிறேன். எனக்கு இந்த வேலை செய்து பழக்கம் இல்லை அம்மா. நண்டு ஊருது அடிக்கிறாங்கள அது நல்லா அமுக்குவாங்க. சிக்கி இருந்தா கதிப்பு இருப்பாங்க வீட்டு வீதியில நாளைக்கு போய் சொல்லுவான் இந்த அவர் வேலைக்காரிட்ட வழக்கமாக சொல்லுவாங்க கையை அப்படின்னு. அவட்ட என்னடா சொன்ன? நான் நல்லாத்தான் அவட்ட என்ன சொன்ன? நீ என்னடா சொன்ன? எப்படி வேலை செய்யணும்னா அவங்க 2 பேர்த்தையும் தாத்தாட்டையும் கேளு, மாமிட்டையும் கேட்க சொன்னேன். அவன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதானடி. நோக்கு எங்கடி போச்சு அறிவு? அவன் சொன்ன மாதிரி செய்யடி. அவன் என்ன சொன்னானோ அதை செய்ய. அடிக்க சொன்னானா? பெற்ற வயிறெறிய செத்த மகன் கேட்டு பதளித்து தடுமாறு மொத்தம் பெருக்கி வைத்தே மறையோ நீ சின்ன பையன் பழகிக்கிறது சொன்னா பொண்டாட்டியை பிடிக்க சொல்றான் பாரு. நான் சொன்னது கோலமாவும்
எடுத்துட்டு வா, ரெண்டா எடுத்துட்டு வா. தானாட்டும் பூங்காட்டும் வசந்தானோ வேதியற்கே அடிமைப்பட்டு இது நிஜம்தானா காடு போன பாகல் பாபு கடி திறந்தானே சொன்ன மாதிரி அதுக்கு நீ லாயக்கு போட மாட்டேன் ஒரு கடா ஏடா பிராமணத்துல மச்ச கோலம் போட்டிருக்கா நீ அழி பாடுபடக்கூடாது, கை அடிக்க கூடாது. ஏண்டா நான் கோலத்தை அடிக்க சொன்னா அங்கே அடிக்க தெரிஞ்சேடா சந்தி கோலப்பட்டு முடித்து விட்டேன் ஐயா. ஒரு வார்த்தை பல்லுங்கால நெல் குத்தி வெங்கல குண்டாவில் அரிசி ஊற போட்டு விட வேண்டும். குழந்தை இருந்தா சொன்னது யாரு? உன்னுடைய இறந்த குழந்தை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாயோ எனக்கு தெரியாது. பொழுது பிடிக்கிறதுக்குள்ள வரணும். அப்படி வரல 100 போய் சொன்னதுக்குள்ள புரிகிறது. செல்லும் பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு விட்டுச்சு. ஒரு கையினால் பாலமுதோ கொண்டிருந்த கைகள் நோக 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலக்க உரல் இருந்துச்சு, காணா. இரு கையாலே நெல்லு குத்த எந்தந்தலை விதிவசமோ விதிவசமோ ஒரு கையினால் பாலமுதம் கொண்டிருந்த கைகள் நோக ஒரு கையினால் பாலமுதம் கொண்டிருந்த கைகள் நோக இரு கையினால் நெல்லு
பிடித்து குத்த அந்த பிரம்மனிட்ட கட்டளையோ கட்டளையோ கருவேப்பிலை மல்லிகையும் வாரி அடித்த கட்டையா மல்லிகையும் வாரி அடித்த கையா கருவேப்பிலை மல்லிகையும் வாரி அடித்த கட்டையா தெரு உலக்கை பிடித்து குத்த தெரு உலக்கை பிடித்து குத்த கட்டளை கருவேப்பிலை மல்லிகையும் வாரி அடித்த கையா ஒரு மகனை வைத்திருந்தேன் இந்த உலகம் அதை ஆழ்வான் என்று அருமை மகன் காலகத்தில் 64 மாண்டதாலே ஒரு மகனை வைத்திருந்தேன் ஒரு மகனை வைத்திருந்தேன் ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று அருமை மகன் காலகத்தில் 64 அருமை மகன் காலகத்தில் 64 ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று நான் பெற்ற மகனே உன்னை வர வேண்டும், கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வேண்டும், மடியில் எடுத்து அழுக வேண்டும் என்று நினைக்கிறேனடா. தாயே பராசக்தி, எனக்கு ஏனம்மா இப்பேற்பட்ட துன்பத் துயரங்களை கொடுத்தார்? நாடிலிருந்து நகரிலிருந்து நாட்டு மக்களை இழந்து இதோ வந்து விடுகிறேன் தாராவதி என்று சென்றார். எங்கிருக்கின்றாரோ தெரியவில்லை. பெற்ற பிள்ளையாவது பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் அவனும் இல்லாமல் என்னை அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றாயே. தாயே, நான் என்ன செய்வேன்? ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா கண்மணி சுகமா சொல்லுகிறார். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தார். குங்குமம் வைப்பது நெற்றியிலே சிறு குழப்பம் தெரிந்தது கண்களிலே. குங்குமம் வைப்பது நெற்றியிலே சிறு குழப்பம் தெரிவது முகத்திலே. குங்குமம் வைப்பது நெற்றியிலே சிறு குழப்பம் தெரிந்தது கண்களிலே. தங்கம் போலொரு இதழினிலே தங்கம் போன்றொரு இதழினிலே ஒரு சத்து பிறக்கின்றது வார்த்தையிலே. தயக்கம் பிறக்கின்ற வார்த்தையிலே. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தார். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல்கின்றார். கண்மணி சுகமா சொல்கின்றார். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தார். வந்தேனடா 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 வந்தேனடா. நான் பெற்ற மகனே, இதோ வந்து விட்டேனடா மகனே. ஒரு விளக்கு திருவிளக்கு ஒரு மகன்